ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானோரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம். பகவான் சைதன்ய மகாபிரபு அங்க ஜெகநாத்புரியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் குண்டிச்சா மந்திர அந்த கோவிலை தூய்மைப்படுத்துகிற அந்த லீலை, அதில் கோயிலெலாம் தூய்மை செய்ததுக்கப்புறம் மகாபிரபு கிட்ட பக்தர்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க, மன்னரை சந்திக்கணும்னு. மன்னர்னா அதிகாரி, எல்லாவற்றுக்குமான அதிகாரியா நம்ம மக்கள் தலைவனாகவும் அரசாங்க பொது விஷயங்கள் எல்லாமே நிர்வாகத்தெல்லாம் மன்னரால் அனுமதிக்கு அளித்தால்தான் அதெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கும் அதே லட்சணம்தான். அரசாங்க அனுமதியின் பேரில் தான் அவரவர் தெய்வத்தை வணங்க முடியும், கோவில் திருவிழாக்களை கொண்டாட முடியும். அரசாங்க அனுமதி அளித்தால்தான் தான தர்மங்களையும் பண்ண முடியும், தன்னுடைய தவம் விரதம் எல்லாத்தையும் அவன் கடைபிடிக்க முடியும். அரசாங்க அனுமதி இல்லைன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய சொந்த நலன்கள் பாதுகாக்கப்படுறது கூட அரசாங்கத்தின் அனுமதியின் பேரில் அதன் கட்டுப்பாட்டின் கீழே தான் பாதுகாக்கப்படுறது. அது இந்த கலியுகத்திலையும் சைதன்ய மகாபிரபு காலத்திலையும் அப்படித்தான் இருந்தது. உண்மையிலேயே அரசாங்கம், உண்மையான அரசாங்கம்னா மனிதனுடைய ஒவ்வொரு ஜீவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேற எந்த ஒரு ஜீவனாலேயோ அல்லது இயற்கை உபத்திரவங்களாலேயோ அல்லது அவருடைய சொந்த ஒழுக்கக்கேடான நடத்தைகளுக்கு வாய்ப்பளிக்கிற விதமாகவோ கெடுதல் எதுவும் நடக்காம பார்த்துக்கிறது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனா காலப்போக்கில் அரசாங்கத்தினுடைய நீதியான கண்கள் குருடானதுனால அவங்களுக்கு எது மற்ற உயிர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது, எது தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது, எது சக ஜீவர்களுடைய வாழ்க்கையை இடைஞ்சல் பண்ணாம தன்னுடைய நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடியது, அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எது, அந்த மாதிரியான தர்ம நியாயங்கள் எதுங்கிறது தெரியாத குருட்டு அரசாங்கம் ஆயிடுச்சு காலத்துல. அதனால எல்லாத்தையுமே அந்த அரசாங்கம், கண்ணு தெரியாத அரசாங்கம் தடவி பார்த்து, அதாவது குருடை எப்படி எந்த பொருளையும் தடவி பார்த்து தன் இஷ்டப்படி புரிஞ்சுக்கிறானோ, அறிமுகமான அறிவுப்படி புரிஞ்சுக்கிறானோ, அதே மாதிரி அரசாங்கமும் நியாய அநியாயங்களை நிரூபிக்கிறதுக்கு வாதி பிரதிவாதிகளை உண்டு பண்ற நிலைமை வந்துருச்சு. அப்போ எதையும் நியாயப்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு சாமர்த்தியமான வாதம் பண்ணக்கூடிய திறமை இருக்கிறவங்க கூட எந்த ஒரு தீமையான செயலியும் வாதம் பண்ணி சாமர்த்தியமா அதை நியாயமா நிரூபிச்சிருவான். அப்பாவி ஒருத்தன் குற்றவாளி இல்லைன்னாலும் கூட அவனுக்கு வாதம் பண்ண தெரியலன்னா அவன் குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கும்படியா ஆயிடும். இதுதான் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான கேடு. எல்லாத்தையுமே வாதம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கணும், அதுக்குள்ள ஆயுளும் முடிஞ்சிடும். ஒரு சொத்து உரிமை கூட அப்படித்தான். ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதோ அல்லது வச்சு வாழ்றதோ, சேர்ந்து வச்சு வாழ்றதோ அவங்களுக்குள்ள முடியாதப்போ அவங்க வாதம் பண்ணும்போது யார் சாமர்த்தியமா இருக்கிறானோ அவன் அதை மொத்தத்தையும் கைப்பற்றிடுவான். பாவத்துக்கான தண்டனையும் புண்ணியத்துக்கான இன்பங்களும் ரெண்டுமே அவன் இந்த உடல்ல வாழும்போது அவன் அனுபவிக்க போறதில்ல அப்படின்னு அவங்க நம்புறாங்க மனிதர்கள். உடல்ல வாழும்போதே அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனா அதை பொருட்படுத்துறது இல்லை. அதனால கடுமையான தண்டனைக்கு அடுத்து ஆளாக்கப்படும் போதுதான் அது தெரியும். அந்த தண்டனை இங்க இல்லைங்கிறதுனால யாருக்கும் அதை பற்றி அக்கறை கிடையாது. ஏன்னா இங்க வாழும்போதே அவங்க எவ்வளவுதான் வேதனைப்பட்டாலும் அந்த வேதனையை மறக்கடிக்கிறதுக்கு மறந்துட்டு, அந்த வேதனை உள்ளதான் இருக்கும், அதை மறந்துட்டு வெறும் பகட்டாலையும் மற்றவங்களுடைய பராமரிப்புக்கு கூலிக்கு பராமரிக்கிற கூட்டத்தினாலையும் அவங்க தான் நல்லா இருக்கிறதா நம்ம நம்பிக்கிறோம். இந்த மாதிரியான அயோக்கியத்தனமெல்லாம் இந்த நீதியை பற்றிய சரியான புரிந்துணர்வு இல்லாத குருட்டு அரசாங்கத்தினால இந்த வாத பிரதிவாதங்களால நியாயம் தீர்மானிக்கப்படுற நிலைமை வந்துருச்சு.
கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீதி தேவதையை நாம தான் அங்க மனிதர்களை உருவாக்கி வச்சுட்டானுங்க. நீதி தேவதைன்னு சாமி கூட கண்ணை கட்டிக்கிட்டு தான் வச்சிருக்கான். ஏன்னா அவங்க சொல்ற காரணம் பாரபட்சம் இல்லாம நீதி வழங்குறதுக்கு 2 பேரையுமே பார்க்க கூடாதுங்கிறது. அதாவது வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக வீட்டை கொளுத்துற மாதிரி. அறிவில்லாதத்தனம். பாரபட்சமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீதியாவே பார்க்கலாம். நீதியை பார்க்கும்போது நீதி அல்லாத விஷயங்கள், தர்மம் அல்லாத விஷயங்களை உதாசீனம் பண்றதுக்கோ அதை அப்புறப்படுத்துறதுக்கோ இயலாமையினால அதுவும் அவங்களுக்கு தேவைப்படுதில்ல. நான் பாரபட்சம் இல்லாம நடந்துக்குவே அப்படிங்கிறதுனாலதான் குற்றங்களும் குற்றவாளிகளும் சராசரி மக்களோடைய சேர்ந்து வாழ்ற நிலைமை இருக்குது. இத அந்த காலத்திலையும் மகாபிரபு இருந்த காலத்திலையும் அந்த கோவில பக்தர்களார் சேர்ந்து, இன்னைக்கு உழவாரப்படின்னு பண்றீங்கல்ல, அது மாதிரி பக்தர்களார் சேர்ந்து அந்த கோவில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க. அப்போ மன்னரை சந்திக்கணுங்கிறாங்க. மன்னரை அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சந்திக்கணுங்கிறதுக்காக கிடையாது. மன்னர் சைத்தன்ய மகாபிரபுடைய பரம பக்தர், ரொம்ப பிரேம பக்தர். மகாபிரபுடைய தூய்மையான பக்திக்கு அவர் தன்னையே சரணாகதி பண்றதுக்காக ஆசையோட இருக்கிறாரு. உண்மையான ஒரு தூய பக்தர் இருந்தா இதே குருட்டு அரசாங்கம் கூட பணியத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு உண்மையான தூய பக்தர்களை அரசாங்கத்தால கண்டுபிடிக்கவும் முடியல, நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல, நாமளும் பக்தன் ஆக முடியல. அந்த அளவுக்கு பயிற்சிக்கான, பக்தி பயிற்சிக்கான பக்குவமான ஆச்சாரியர்களும் அதை வழி நடத்தி வாழ வைக்கிறதுக்கான, பௌதிக உலகத்துல பக்தி வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிமுறைகளுக்கும் கற்றுக் கொடுக்கவோ அதுக்கு துணை இருக்கவோ இருக்கிறவங்க கூட அவங்க சுயநலமோ அதிகாரமோ ஆளும் குணத்தினாலேயும், ஆளுங்கிற அந்த ஆள வேண்டும் அப்படிங்கிற ஆசையான குணத்தினாலேயும் சரியான வழி காட்ட மாட்டுறாங்க. சந்தேகத்துக்கிடமான வாழ்க்கையாகி போகுது பக்தி வாழ்க்கையும் கூட. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த கட்டம் என்னன்னா, சராசரி வாழ்க்கையே நமது உடல் கடந்த, மனம் கடந்த, உண்மையான ஆயுளுக்குள்ள எதெல்லாம் புரிஞ்சுக்கணுமோ அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட முயற்சியை பண்றதில்ல. அது பற்றிய அறிவோ அக்கறையோ எதுவுமே கிடையாது. இதுக்கு வாழும் முறையவோ அரசாங்கத்தையோ நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆச்சாரியனையோ குறை சொல்ல வேண்டியதில்லை, குறை சொல்லவும் முடியாது. அவங்க மேல பழி போடக்கூடாது. நமக்கு பகவான் பூரணமா கொடுத்திருக்கிறாரு, எல்லா வாய்ப்பும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த புலன் கருவிகளை வச்சு நாம எவ்வளவுதான் கல்வி தரத்துல உயர்ந்தாலும், அதே புலன்களால எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், இப்பதான் நான் இப்படி இருக்கேன், அடுத்து நான் சரியாயிருவேன் அப்படிங்கிற கற்பனையிலேயே போய்கிட்டு இருக்கோம். ஒரு கழுதை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு நீண்ட ஒரு குச்சியில முன்னால ஒரு கேரட்டை கட்டி தொங்க விட்டுட்டு அந்த கழுதையினுடைய பார்வைக்கு முன்பாக அந்த கேரட் இருக்கும். கழுதை மேல உக்காந்துக்கிட்டு பயணம் பண்ணுவோம். அந்த கழுதை என்ன நினைக்கும், அந்த கேரட்டை எப்படியாவது கடிச்சு தின்றுவோம் அப்படின்னு அதை நோக்கியே நடந்து போய்கிட்டே இருக்கும். இதை அந்த கழுதை மேல உட்காந்து சவாரி பண்றவன் அதை பயன்படுத்தி அந்த கேரட்டை முன்னால் நீட்டி காட்டி தொங்க விட்டதை அப்படி காட்டிக்கிட்டே போவோம். அந்த கழுதை அதை சாப்பிட்டுருவோம்னு நினைச்சு நடந்து போய்கிட்டே இருக்கும். இவன் இறங்க வேண்டிய இடம் வரும்போது டக்குன்னு அந்த கேரட்டு குச்சியை தூக்கிடுவான். என்ன நம்ம சாப்பிட வேண்டிய பொருளை காணமே அப்படின்ட்டு கழுதை நின்றும், இறங்கிக்குவான். அவன் போற காரியம்லாம் பார்த்துட்டு கடைக்கு போறது, பள்ளிக்கூடம் போறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு திரும்ப கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு டக்குன்னு அந்த கேரட்டை முன்னால காட்டுவான். கேரட் வந்துருச்சு அப்படின்னு அது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்த கழுதை திரும்ப அதை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிற நீட்டி இருக்கிற கம்புல இருக்கக்கூடிய கேரட்டு கழுதைக்கு முன்னால ஒரு 2 அடி தூரத்துல பார்வைக்கு முன்பாகவே தொங்கும். இது நடந்து போய் அதை சாப்பிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு நடக்க கேரட் என்ன ஆகும், அது மேல உட்காந்துருக்க பிடிச்சிருக்குது போய்கிட்டே தானே இருப்பான். புரியுதா? அந்த மாதிரி காலத்துல நம்ம எதெல்லாம் அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறோமோ நாம தான் அந்த கழுதை. நம்ம முன்னால கேரட்டு தொங்குறது தான் நமது ஆசைகள், புலன்கள். அதை காலம்தான், நம்ம கர்ம வினை தான் முன்னால கட்டி தொங்க விட்டுருக்கு. நம்ம மேல சவாரி பண்றது, காலத்தை நம்ம மேல உட்காந்து சவாரி பண்றது யாரு? காலம்தான். அதுக்கு தேவையானபடி, நமக்கு தேவையானபடி அந்த காலம் நம்மளை வழி நடத்திடும். கடைசியில கேரட்டையும் தூக்கிக்கிட்டு காலமும் இறங்கி போயிடும். அனாத கழுதியா நிற்க வேண்டியதுதான். புரியுதா? இப்படித்தான்
உலகம் போயிட்டு இருக்கும். இதுல நமக்கு சொந்த அறிவுக்கு நாம நமது புலன் கடந்து, மனம் கடந்து, செயல் கடந்து, அனுபவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிடைச்சதை பயன்படுத்தி நல்லது கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியணும். நிலைத்தவைக்கும் நிலையற்றவற்றிற்கும் என்ன வித்தியாசங்கிறது தெரியணும். நிலைத்தவைக்கு முடிவும் இல்லை, நிலையற்றவற்றிற்கு நீட்டிப்பும் இல்லைன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறார். நிலை இல்லாதவ காலம் தொடர்ந்து வரப்போறதில்ல. நிலைத்ததுக்கு முடிவே இருக்காது. ஆத்மாங்கிற நீ நிலையானவர்கள், நமக்கு முடிவே கிடையாது. ஆனா நமது வாழ்ற இந்த உடலுக்கு நீண்ட நாட்கள் கிடையாது. இது சாதாரணமா நமக்கு தெரியும். இதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. குழந்தையா இருந்தோம், வளர்ந்துருக்கிறோம், நாளைக்கு இந்த உடலை விட்டுட்டு போவோம். ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில் நம்ம கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உடல்ல வர்றதுக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம் தெரியாது ஒருத்தருக்கும். இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த உடலை விட்டுட்டு போகும்போது எங்க போவோம்? அந்த போற இடத்துல நாம இப்போ வாழ்ற மாதிரி வாழ முடியுமா? அப்படி போற இடத்துல நம்ம நல்லா இருக்கணும்னா இப்ப எப்படி இருக்கணும்? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன? சொந்தமாவே யோசிக்கலாம்ல. சொந்தமா யோசிக்கிறதுக்கு தான் ஊர்ல எல்லாருமே பிறக்கவும், உடலை விட்டு போகவும், சிதைஞ்சு வாழவும், ஏழையா வாழவும், பணக்காரனா வாழவும், ஆளுமை குணத்தோட வாழவும், பல்வேறு வகையான வாழ்க்கை முறை வாழ்றவங்களையும், பிச்சைக்காரங்களையும், பணக்காரங்களையும் எல்லாரையும் பார்க்குறோமே. மனிதன் ஏய்க்கிறதும், அதிகாரம் பண்றதும், அடக்கிறதும், ஒருத்தர் ஏமாற்றி அனுபவிக்கிறதும், ஆண்பால் பெண்பால் இந்த ரெண்டும் இணைஞ்ச இந்த உலக வாழ்க்கையில ஒரு பொண்ணு யாருக்கிட்ட எப்ப ஏமாறுறா? அவளை எவனாவது உன்ன மாதிரி அழகாவும் அறிவாகவும் உன்ன மாதிரி திறமையாகவும் நான் பார்த்ததே இல்லை. இதுவரைக்கும் நான் பார்த்த பெண்கள்லயே நீ தான் அழகும் அறிவும் இறைஞ்சி இருக்கிறவ. உங்ககிட்ட நான் மனசை பறி கொடுத்துட்டேன், யாருக்கிட்டையுமே விழுகாத நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன், மனசை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவங்கிட்ட ஏமாறுவா பொண்ணு. புகழுக்கு ஏமாந்துருவா. அதே மாதிரி ஆண் எப்படி ஏமாறுவான்னா, நான் யாருக்கிட்டையுமே என்னைய பூர்ணமா நான் ஒப்படைச்சதே இல்லை, முழுசா உங்ககிட்ட தான் என்ன நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னா ஆம்பளை ஏமாந்துருவான். அவன் இதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான். இப்படி ஒருத்தர் ஏமாறுறதுக்கும் ஏமாற்றுவதற்காகவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே வாழ்க்கையோட அர்த்தம் தெரியவே தெரியாது. இது ரெண்டையும் நேரடியா யார் முகத்துக்கு நேரம் சுட்டி காட்டி, உனக்காக நான், எனக்காக நீ, உன்னைய விட்டு நான் இருந்தேனாலும், என்னை விட்டுட்டு நீ இருந்தாலும் நம்ம ஒருத்தரோட இழப்பு ஒருத்தருக்கு சுமையா இருக்கும் அப்படின்னு உள்ளது உள்ளபடி அன்போட சொன்னான்னா அவனை நம்பலாம். புரியுதா நான் சொல்றது? யாரை நம்பலாம்? உன்னை நான் இழந்தா என்னுடைய சுமை எனக்கு தெரியணும், என்னைய நீ இழந்தா என்னுடைய சுமை உனக்கு தெரியணும், இழப்போட சுமை தெரியணும். மொத்தத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால வாழ முடியாதுங்கிற உண்மை நமக்கு வேதனையா இருக்குது. அப்படிங்கிறத நாம எப்போ உணர்றோமோ அப்பதான் பரஸ்பர அன்பை உணர்ந்துக்குவோம். நீ இல்லைன்னா என்ன, எனக்கு அது ஒன்றும் பெரிய இழப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்றவனோட வாழ்ந்தா அது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அதானே ஏமாற்றம். நீ இல்லைன்னா இன்னொருத்தி, நீ இல்லைன்னா இன்னொருத்தன். இன்னைக்கு அரசாங்கம் அதுக்கு தானே உதவி செய்யுது. கேட்டா மறுவாழ்வு தர்றாங்களாம். எப்படா தருவ? மிருகம் மாதிரி வாழ்றதுக்கு அரசாங்கம் உதவி செய்யுது. இந்த மாதிரி அரசாங்கம் கிடையாது. அன்னைக்கு பிரதாபருத்ரன் அந்த மன்னர் மகாபிரபுவை சந்திக்கிறதுக்கு பக்திக்காக மட்டுமே அவர் ஆசைப்படுறாரு. அப்போ மகாபிரபு சொல்றாரு, எல்லா பக்தர்களும் வேண்டுகோள் விடுத்தால் கூட மன்னரை நான் சந்திக்க மாட்டேன், ஆனால் தாமோதரர் அனுமதி அளித்தால் நான் அவரை சந்திப்பேன். பகவானுடைய ஸ்வரூப் தாமோதர் தாஸ். அந்த தாமோதரங்கிற அந்த பக்தர் தான் பகவான் சைதன்ய மகாபிரபுடைய ஆத்மார்த்தமான அந்த அங்க அவசியமான அற்புதமான சீடர் அவர். அப்போ மகாபிரபு சொல்றாரு, எல்லா பக்தர்களும் அப்படிங்கிறார். எல்லா பக்தர்களும்னா யாரு? நித்யானந்தர், அத்வைதர், கதாதர், எல்லாருமே அவர் உட்பட எல்லா பக்தர்களும் வேண்டுகோள் விடுத்தால் கூட நான் மன்னரை சந்திக்க மாட்டேன். எப்படி ஒரு வைராக்கியம்! ஆனா தாமோதரன் சொன்னா நான் சந்திப்பேங்கிறாரு. தாமோதரர் சொல்லுவாரா?
அப்படி சொல்லக்கூடியவரா இருப்பாரா? உண்மையிலேயே பகவானுடைய அந்தரங்கத்துக்கு பக்தரா இருக்கணும்னு விரும்புறவங்க முதல்ல அவங்களுடைய தகுதி என்னவா இருக்கும்? நான் உன்னுடைய தாசனா, உனக்கு நான் சேவகனா, உன்னுடைய நலம் விரும்பியா, உன்னுடைய நலம் விரும்பக்கூடிய நல்ல தோழனா, உனக்கு தகப்பனா, ஆசிரியனா நான் உன்னோட இருக்கிறேன்னா, உன்னோட விருப்பத்துக்கு விரோதமா, உன்னுடைய தர்மத்துக்கு விரோதமா, உன்னுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு விரோதமா எதையாவது ஒன்ன நான் உனக்கு சிபாரிசு பண்ணி அதை நீ செய்யின்னு சொல்லுவேன்னா, அப்படி சொன்னேன்னா நான் உன்னுடைய தாசனா, உன்னுடைய சேவகனா, உன்னுடைய தோழனா, உன்னுடைய ஆசிரியனா இருக்க முடியுமா என்னால? ஏன் சுயநலத்துக்காக இல்ல, மற்றவர்களுக்கு முன்னால என்னுடைய பெருமையை காட்டிக்கிறதுக்காக எதையாவது ஒன்ன நான் செய்ய சொன்னேன்னா, அப்புறம் எப்படி உன்னுடைய மதிப்புக்குரியவனா அப்படி உற்றவனா இருக்க முடியும்? சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்படி ஒருத்தர் ஸ்வரூப் தாமோதர் இருக்காருன்னா, எல்லா பக்தர்களும் சொன்னாலும் கூட நான் மன்னரை சந்திக்க மாட்டேன், ஆனா தாமோதர் சொன்னா சந்திப்பேன்றாரு. அப்போ தாமோதர் சொல்லுவாரா? அவர் உடனடியா பதில் அளிக்கிறார். எப்படி பதில் அளிக்கிறார்? எம்பெருமானே, நீங்கள் பூரண சுதந்திரம் கொண்ட பரமபுருஷ பகவான், நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால் எது அனுமதிக்கத்தக்கது எது அனுமதிக்கத்தக்கதல்ல என்பதை நீங்களே அறிவீர். எனக்கு தெரியாதுப்பா. நான் எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது உனக்கு தான் தெரியும். நீ பூரண சுதந்திரமானவன். நீ என்ன இதுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு நான் சொன்னாதான், நீ சொன்னாதான் நான் கொடுக்க முடியும். இதுக்கு அனுமதி கொடுக்காதன்னு சொல்லிட்டேன்னா நீ சொன்னபடியே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இது என் பொறுப்பு கிடையாதுங்கிறாரு. இது எப்படி பதில்? நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்களுக்காக இந்த பூஜையை பண்ணுங்க, இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை பண்ணினா அதனுடைய சுமை, அதில் ஏற்படக்கூடிய குற்றங்கள், அந்த விளைவுகளால் அவங்க நன்மை அடைஞ்சாலும் அந்த நன்மையை வச்சு அவங்க பண்ற என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு விளைவுகளுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்கணுமே அப்படின்னா, பொறுப்பேற்றுக்கோ, நீ அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? அது எப்படி? எவ்வளவு நீ சொன்னேங்கிறதுக்கா உனக்கு நீ சொல்றத நான் கேட்குற நிலைமையிலையும் என்னுடைய அந்தரங்கமான என்னுடைய எல்லா நிர்வாகத்தையும் நீயே பார்த்துக்கலாம் அப்படின்னு பூர்ண உரிமையை கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைன்னு ஆயிரும். அப்படித்தானே ஆகும். அப்போ என்ன ஆகும்? ஆசிரியனையும் காப்பாற்ற வந்த ஆசிரியனையும் சேர்த்து குழியை தோண்டி மூடிட்டு நம்மளும் உள்ள விழுந்துட வேண்டியதுதான். அப்படிதானே இன்னைக்கு நிர்வாகம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம பக்தியை இழக்கிறதுக்கான எந்த ஒரு ஐஸ்வர்யத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ பக்தியா இருக்கிறதுக்கு ஐஸ்வர்யங்கள் எதுவும் தேவையில்லையா அப்படின்னா அது உன் கவலை இல்லை. உன்னை நீ யாருக்கிட்ட பக்தி பண்றியோ அவனுடைய கவலை அது. அதான உண்மை. நீ யார எஜமானனா யாருக்கிட்ட பக்தி பண்றியோ அவனுடைய பராமரிப்புக்குள்ள நீ இருக்கிறதா இருந்ததுன்னா நீ ஏன் கவலைப்படணும்? ஜெகநாத சுவாமி நயனபதகாமி, ஜெகநாதர் உங்க பார்வை, உங்க கண் பார்வையிலேயே என்னைய வச்சிருன்னு நம்ம சொல்லிட்டு அவருடைய கண் பார்வைக்கு முன்பா நம்ம இருக்கிறத நாமளே மறந்துட்டோம்னா அப்ப நம்ம சொன்னதோட அர்த்தம் என்னது? எப்ப பார்த்தாலும் உன் கண் பார்வை முன்னாலே என்னைய வச்சிருன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணா அவருடைய பார்வைக்கு முன்னால் நம்ம சொன்னதுக்காக அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறத கவனத்தை மறந்துட்டு நம்ம வாட்டுக்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். என்னைய பார்த்துக்க சொன்னா என் பார்வைக்கு முன்னாலேயே அவன் இப்படியெல்லாம் பண்றானே, என்ன துணிச்சல் இது? அப்போ அவன் சொன்ன மாதிரி அவனை நம்ம பார்த்துக்கணும். அதனால அவன் அதை செய்ய போறானா அடிச்சு திருத்தி இங்கிட்டு கூட்டிட்டு வரணும். அவன் அதை ஒன்றும் செய்யாம சும்மா இருக்கானா, என்னடா சும்மா இருக்க, இதை செய்யடான்னு சொல்லி தூண்டி விடணும் அப்படின்னு பகவான் நினைப்பாரு. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் என்னை பார்த்துக்கோ உன் கண் பார்வை இல்லைன்னு.
அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? அதை மறந்துட்டு நான் அதை செய்யலாம்னு நினைச்சேன், எனக்கு அது நடக்கல, பகவான் நடத்த விடல. இதை செய்யக்கூடாது, சும்மா இருக்கணும்னு நினைச்சேன், வம்பா என்னைய இதுல செயல்படுத்திட்டாரு. ஏன்னா பகவானை நம்மளை பார்த்துக்க சொன்னதை மறந்துட்டு நம்ம விருப்பப்படி நம்ம எதையாவது செய்யும் போது அது நல்லது கெட்டதுங்கிறத அவன் சொன்னானே, பார்த்துக்க சொன்னானே, நான் பார்த்துக்கணுமே அப்படின்னு அவர் செயல்படும் போது நாம் அதை மறந்துட்டு செயல்படுறதுனால முரண்பாடாகுது. அப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிறோம். அறிவு கிட்டவனே, கடவுள் விருப்பப்படி தான்டா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி வாழணும்னு தான் நீ கடவுள்கிட்ட சொன்ன. அப்போ அவர் என்ன நடத்துகிறாரோ அதுதான் உனக்கு, அதுதான் இயல்பானது. எதை மறுக்கிறாரோ அதுதான் உனக்கு உள்ளது. உனக்கு எது நன்மையோ அதைத்தான் செய்கிறாரு. ஏன்னா உன்னோட முந்தைய கணக்கில், வினை கணக்கில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையுமே நிர்மூலமாக்கிட்டு, அதை பூராத்தையும் காலி பண்ணிட்டு, உன்னை புதுமையாகவும் தூய்மையாகவும் மனித பிறவியினுடைய பூரண வெற்றிக்கும் அழைச்சிட்டு போறதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நாள் சொல்லாத நீ இப்பதான் ஆச்சாரியனுடைய சாட்சியா வச்சுக்கிட்டு ஜெகநாத சுவாமி, நயனபதகாமி, பாவதூமேன்னு சொல்லியிருக்கிற. இப்பதான் உன் பார்வைக்கு முன்னாலே என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற. எத்தனை ஜென்மம் கழிச்சு சொல்லியிருக்கிற? பல்லாயிரம் ஜென்மங்கள் கழிச்சு சொல்லியிருக்கிற. பல்லாயிரம் தடவை ஜென்மம் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்னென்ன துன்பங்களையும் புலன்களையும் வேட்கையவும் விவகாரங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க. அத்தனையும் நிர்மூலமாக்கிட்டு அந்த தவாக்கினி குளிர வைக்கிற மாதிரி ஸ்ரேய கைரவ சந்திரிக விதரணம், சந்திரனுடைய ஒளியை போல அந்த கொதிக்கிற உன்னுடைய வினையிலிருந்து உன்னை தவாக்கினியிலிருந்து காப்பாத்துறதுக்கு பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்து சைதன்ய மகாபுரம் வந்திருக்கிறாரு. அவர் முன்னால ஜெகநாத சுவாமி உங்க பார்வைக்கு முன்னாலேயே என்னை வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இது எத்தனையோ ஜென்மம் கழிச்சு சொல்லியிருக்கிறோம். சேத்தோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகா தவாக்கினி, தவாக்கினி பயங்கரமான அக்னி, அதுல இருந்து காப்பாற்ற சொல்லி இருக்கிறோம். அப்படி ஒரு வெற்றிக்கான பாதைக்கு ஒன்ன கொடுத்துட்டு அப்புறம் ஆச்சாரியனையும் அந்த நம்ம எடுத்துக்கிட்ட பாதையை மதிக்காம, திருவிழா வருது, ஒரு துணி புதுசா வாங்கணும்னு ட்ரெஸ் எடுக்கணும்னு போறீங்க, ஆசையா இருக்கிறது காசெல்லாம் சேர்த்து அற்புதமா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டோம். அதை என்னைக்கு உடுத்தணும்னு நினைச்சிருக்கோம், அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால உடுத்திடுவியா? உடுத்த மாட்டோம். அந்த நாளுக்காக காத்திருப்போம். அந்த நாள் வந்துருச்சு, அன்னைக்கு உடுத்த போறோம். உடுத்த போகும்போது புதிய உடைகளுக்கு வழியே இல்லாம நமக்கு வேண்டிய, நம்ம வாழ்றதையும் பொறுக்காதவங்க, ஆனா நம்ம வாழ்றது எப்படின்னு பார்க்கறதுக்காகவும் பங்கெடுத்துக்கிறதுக்காகவும் பறிக்கிறதுக்காகவும் வர்ற ஒரு விரோதமான சொந்த பந்தம், பொறாமையும் ஏக்கமும் கவலையும் தரித்திரமும் நிறைஞ்ச ஒரு சொந்த பந்தம் கர்மீஸ்கள். ஆனா அவங்க கிட்ட, அவங்க தரித்திரத்துல தான் வாழ்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பொட்டியில பூட்டி வச்சிருக்குது. உனக்கு கிடைச்ச காசுல நீ அன்னன்னைக்கு செலவு பண்ணி சௌகரியமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க, அன்றாடம் பாடுபட்டு. ஆனா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தரித்திரம் போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அன்னைக்கு வந்துட்டாங்க. உடுத்திருவியா நீ அந்த புதுச? எடுத்து 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் உடுத்தணும்னு ஆசையா வச்சிருந்தோம். இந்த கோயில் சாமி வரப்போறாரு, பெருமாள் வந்து வீதிக்கு வரப்போறாரு. இன்னைக்கு தான் நான் புத்தாடையோட அவரை நான் சந்திக்கணும். திருவோணத்துக்கு மகாபலி சக்கரவர்த்தி வெளியில வருவார், வந்து நம்மளை பார்க்க வருவார். அதெல்லாம் லோகத்துல இருந்து வந்து பார்க்க வருவார். மக்கள் எல்லாம் சுபிச்சமா இருந்தா அது அப்படியே ஆகட்டும்னு வாழ்த்திட்டு போவார். அன்னைக்கே அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பார்க்கும்போது நம்ம தரித்திரமா இல்லாம ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல உணவு உடைகளோட அவரை வரவேற்கிற மாதிரி அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணும். வந்து பார்ப்பாரு, ஆசீர்வதிச்சுட்டு போவார். இப்படியே விருத்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போவார். அன்னைக்கு அழுமூஞ்சியா தரித்திரமா இருந்தோம்னா வருத்தப்பட்டுட்டு போவார். ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்புறம் உலக வாழ்க்கையை கூட ஒழுங்கா வாழ முடியாது. அப்படி ஒரு நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சொந்தம் வந்துருச்சு. நீ 10 நாளா ஏக்கத்தோட தூய்மையா காலில் தயாராகி அதிகாலையில குளிச்சு
அதே நினைப்போட இன்னைக்கு புத்தாடை உடுத்த போறோம்னு சொல்லி சாதாரணமா சோப்பு போட்டு குளிச்சது பத்தாதுன்னு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு குளிச்சு என்ன தலையை உணர்த்துறதெல்லாம் ரொம்ப கவனமா உணர்த்தி அந்த உடைக்கு நான் அப்படி ஃப்ரீ ஹேரா இருந்தேன்னா எப்படி இருப்பேன், ஜிலி ஜிலி ஜிலின்னு தேவதை மாதிரி இருப்பேன்னு நம்மளை நாமளே ரசிப்பீங்கல்ல. தலை குளிச்சா முடி இன்னும் கொஞ்சம் லேசா இந்த இடத்துல சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை ஷாம்பு போட்டு குளிச்சு காத்துல சாம்பிராணி போட்டு காத்துல உலர வச்சு உள்ளாடைகள்லாம் பவித்திரமா உடுத்திட்டு அம்மா அந்த கொடையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்ன மணி இன்னைக்கு புதுசா உடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஐயோ சோழி முடிஞ்சிச்சு, உடுத்த முடியாது. பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், அழுவாங்க, கேட்பாங்க, பொறு அப்புறம் உடுத்தலாம். அவ போற மாதிரி இல்லை. எடுத்து கொடுத்தவங்ககிட்ட இதுக்கு போய் இவ்வளவு வேலை போட்டு எடுத்திருக்க, இதுல விமர்சனம் வேற, இது அந்த விலைக்கு பொருந்தாதே, அதிக விலை கொடுத்து நல்லா கடைக்காரன் அவனை ஏமாத்திட்டான். அதாவது நிம்மதியா எதையுமே செய்ய முடியாது. நான் அங்கேயே சந்தேகப்பட்டேன், வாங்கி கொடுத்தவன் வாயை திறந்துருவான். கடையிலேயே சந்தேகப்பட்டேன், இவ தான் அதை வேணும்னு பிடிவாதமா இருந்தா. நான் இந்த விலை பொருந்தாதுன்னு நினைச்சேன். நீ சொல்றது சரிட்டாம்மா. வந்தவங்க கேட்ட, ஏண்டா உங்களால முடிஞ்ச, எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களால முடிஞ்சா எடுத்து கொடுங்கன்னு தானே நான் சொன்னேன். இப்ப இதுதான் வேணும்னு நான் பிடிவாதமா கேட்டதா இப்ப மாத்தி பேசுறியே. அவங்க வந்த உடனே அது அநியாய விலைக்கு வாங்கிட்டேன்னு வாங்கினது ஏண்டா வாங்கணும்னு ஆயிப்போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் கடவுள் என்ன செய்வாரு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வெறும் உடைய சொல்லல, யாருக்கு பிள்ளையா பிறக்கிறோம், யாருக்கு பிள்ளை பெற்று கொடுக்குறோம், யார் மூலமா பிள்ளைய பெற்றுக்கிறோம், இங்க என்ன வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறோம், என்ன வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறதுக்காக யாருக்கிட்ட எப்படியெல்லாம் பணிகிறோம், எல்லாம் தான் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சுகமா வாழ்றதாகவும் திருப்தியா வாழ்றதாகவும், இனி நான் அப்படி வாழ போறேன் இப்படி வாழ போறேன்னு திட்டம் போடுறதாகவும், எவ்வளவு அமங்கலமா, ஒண்ணுமே முடியாதது, எதுவுமே நம்மளால செய்ய முடியாது, செஞ்சதெல்லாம் இப்படி சுமைதான். இதுல திடீர்னு ஒரு ஆச்சாரியன் அவனுடைய சரணத்தை காட்டி, நீ இருக்கிற லட்சணத்துக்கு இது இப்படி இருக்குது, நீ ஜெகநாதர் பார்வைக்கு முன்னால வந்துரு, எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னா, இதுவரைக்கும் நான் வச்சிருந்தது எதுவும் எல்லாமே என்னுடைய சுமைதான், அதனால நான் எந்த இன்பமும் அனுபவிக்கல அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கிட்டு வாரு சொன்னா, இதெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்னா அது எப்படி இருக்கு, கேட்கவே நகைப்பிற்கு இடமா இல்ல. இவ்வளவு நாள் நீ நல்லா இருந்தேன்னு சொல்லு, விட்டுட்டு வான்னு நான் கூப்பிட்டா போயா நான் நல்லா தானையா இருக்கேன்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் நல்லா இல்லைன்னு புலம்புற, சரி வா வந்துரு அப்படின்னு சொன்னா அது எப்படி வர முடியும்? இதாவது இருக்கே என்கிட்ட, எது இந்த குப்பையாவது இருக்கே, இதுலயாவது நான் கோழியை கலர்ற மாதிரி ஏதோ புழு பூச்சியை தின்னுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கனே, இதுலயாவது இருந்துட்டு போறேன் அப்படின்னா, அப்ப நீ புலம்பாத, சௌரியமா இருந்துக்கோ. முடியலையே இங்கேயே எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னா, இதெல்லாம் சரி பண்ற விஷயம் இல்லை. எப்படி சரியாகும்? உன் வாயி, உன்னோட கையி, உன் வாயில தான் போட்ட பதார்த்தத்தை திரும்ப அதை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நான் போடுறதுக்கு அதுல மிச்சத்தை நான் வச்சிருக்கிறேன்னா என்ன இது? உனக்கு நினைச்சு பார்க்க அசிங்கமா வெக்கமா இல்ல? நம்ம வாய் தானே, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு திரும்ப எடுத்து வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கோமா முடியுமா? துப்பிட்டு திம்பியா? இதைத்தான் விட்டு நான் உனக்கு உன்னால முடிஞ்சது இவ்வளவுதான், உன் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி விடுறதுக்குன்னா, அப்போ இதெல்லாம் விட்டுட்டா வேற என்ன தருவாரு, அது போய்தான் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்க்கறது. அதுக்கு நீ மறுத்தாலுமே ஒரு நாள் ஒரு காலம் ஒண்ணு இந்த உடல்ல இருந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகத்தானே போகுது. அதுக்கு நாமளா தயாராகிற வேண்டியதானே, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகணும். நீங்க சுதந்திரமானவர், எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாததுன்னு அனுமதி அளிக்க எனக்கு உரிமை இல்லை, நீங்க தான் அதையும் நடத்தணும்ன்றாரு தாமோதர்.
நான் ஒரு அற்பமான ஜீவன், உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு எனக்கு என்ன சக்தி உள்ளது? உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நீங்கள் மன்னரை சந்திப்பீர்கள், அதனை நான் நிச்சயம் காண்பேன். இது எப்படி இருக்கு? சைதன்ய சரிதாமிர்தத்துல பகவானுடைய ஒவ்வொரு சொல்லும், சைதன்யருடைய ஒவ்வொரு நடத்தையும், பக்தர்கள்ட்டையும் பெரியவங்ககிட்டையும் பலவிதமான மக்கள்கிட்டையும் துஷ்டர்கள்ட்டையும் கடவுள் முன்பாகவும் ஒரு பக்தர் எப்படி நடந்துக்கணுங்கிறத ஒவ்வொரு சொல்லிலையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நடத்தையிலையும், ஒவ்வொரு நாளும் நடத்தி காட்டுவார். ஒரு பக்தனா இருக்கிறவன் என்னால முடியாதுன்னு சொல்றது, ராமனா வாழ முடியாது ஒன்னால, கிருஷ்ணனா வாழ முடியாது ஒன்னால என்ன. ஆனா ராமனாவும் கிருஷ்ணனாவும் வாழ முடியலன்னாலும் அதுல பெரிய இழப்பே கிடையாது. ஆனா சைதன்ய மகாபிரபு காட்டின பக்தனா வாழ முடியும். ராமனா வாழ்றது சாதாரண விஷயம் இல்லை, கிருஷ்ணனா வாழ்றது அதை விட கடிச்சிட்டோம். அவங்களையெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சராசரி இல்லறத்தானா நிமாய் ஆகட்டும், கிருஷ்ண சைதன்யர் ஆகட்டும், நிமாயிலிருந்து சைதன்யரா அவர் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஹரிநாமம் சொன்னப்போ அவர் சந்திச்ச அத்தனையும் அரசாங்க உத்தியோகஸ்தர்ல இருந்து, சக பக்தர்கள்ல இருந்து, உலகியல் ஆசாபாசங்கள்ல இருக்கிறவங்கல இருந்து, கர்ம வினையினால பெரு நோயாளிகளாக இருக்கிறவங்கல இருந்து எல்லாரையுமே சந்திச்சிருக்கிறாரு. துரோகிகளையும் துஷ்டர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. அயோக்கியர்களையும் மாமிசமோ விபச்சாரமோ சூதும் பண்ணக்கூடிய ரவுடிகளையும் சந்திச்சிருக்கிறாரு. எல்லாத்தையுமே பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம இப்ப பார்க்குற சந்திக்கிற அதே சமூகத்துல, இதே 500 வருஷத்துக்கு முன்னால, இதே கலியுகத்துல நாம வாழ்ற இதே காலகட்டத்துல தான் மகாபிரபுவும் வாழ்ந்திருக்கிறார். அவரு ஒரு பக்தரா வாழ்ந்திருக்கிறார். பக்தனா வாழ்ந்ததுல தன்னுடைய தாயவோ, தன்னுடைய மனைவியவோ, தன் குடும்பத்தையோ, தன் நண்பர்களையோ யாரையுமே உதாசீனம் பண்ணிட்டு வாழவே இல்லை. நாம நினைக்கிற மாதிரி பக்திக்கிற வாழ்க்கை வெறும் வாய் பேச்சோ வேஷமோ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனியா போய் நிக்கிறதோ கிடையாது. எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒத்தையில காவியை கட்டிக்கிட்டு ஒருத்தரும் இல்லாம மனுஷன் 2வது ஜென்மமா வாழ்றதுக்கு பேர் பக்தி கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வாழணுமோ, கடமை தவறாம வாழ்றதோ அதை பூரணமா வாழ்ந்து காட்டினவர் தான் சைதன்ய மகாபிரபு. இத எல்லா பக்தர்களும் சொன்னாலும் நான் அந்த செல்வந்தனை, அந்த மன்னனை நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். என்னுடைய அந்தரங்க பிரியமான என்னுடைய தாமோதரன் சொன்னான்னா நான் சந்திக்கிறேன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதுக்கு தாமோதர் பதிலளிக்கிறார், இப்படி சந்திக்கத்தக்கது செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எதுன்னு என்னால சொல்ல முடியும்னு நீங்க நினைச்சு என்ன கேலி பண்றீங்க. எல்லாத்தையும் செய்யறதுக்கான சுதந்திரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது செய்யத்தக்கதும் செய்யத்தகாததும் தெரிஞ்சவரும் நீங்க தான். நீங்க பூரண அம்சம் உள்ள பகவான் பக்தர். அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்றீங்க. ஆனா உங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல நீங்க அவரை சந்திக்க தான் போறீங்க, அதை நான் பார்க்க தான் போறேங்கிறாரு. இப்ப அனுமதி தாமோதர் கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா? என்ன அர்த்தம்? இப்போ தாமோதர் அனுமதி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? பகவான் சொன்னபடி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் அனுமதி கொடுத்தேன்னு ஆணவத்துல கொடுக்கல. நீதான் பாப்ப, நான் அதை பார்ப்பேன். நான் அனுமதி கொடுக்கல, என்ன அனுமதிக்கிறதா நீ சொல்லிட்ட. சாவி உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்து திறக்க சொன்ன, நான் திறந்து விடுவேன். அவ்வளவுதான். திறந்தது நான் கிடையாது. அப்போ நீதான் சாவியை கொடுத்து திறக்க சொன்ன, அப்ப திறந்தது நீதான், நான் இல்ல. இதோட அர்த்தம் என்ன? நமது வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் எவ்வளவு உரிமை பாராட்டுறோம், எவ்வளவு ஆணவத்தோட நடந்துக்கிறோம். வீட்டில் மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு வந்திருக்கோம், கொடை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்திருக்கிறோம். வந்த உடனே கொடையை மடக்கி அந்த தண்ணி விழுகிற மாதிரி ஒரு நடமாடுற பாதை இல்லாம ஒரு ஓரத்துல வைக்கணும். அப்படி வைக்கணுங்கிறத நாமளே தான் வீட்டுல எல்லாருக்கும் சொல்லியிருப்போம். ஆனா இப்ப வரும்போது
வாசல் கிட்ட தெருவில் வரும்போதே ஒருத்தர் ஏதோ ஒரு புத்தகமோ ஒரு பொருளோ கேட்குறாரு. இப்பதான் வீட்டுக்கு போறேன், இந்த உடனே தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரோம். நான் இங்கேயே நிற்கிறேன், என்னால் உங்கள் வீடு வரைக்கும் வர முடியல, நான் இந்த கடை வாசலில் நிற்கிறேன், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்றாரு. இந்த வேலை வந்ததுனால நம்ம திரும்ப போகிறோம். இது கேட்டான் ஒருத்தன், திலக்கு வேணும்னு கேட்டான். சரி இங்கே இருந்தா எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டேன். அங்கே போன உடனே கொடையை மடக்கி ஓரத்தில் வைக்காம அந்த கொடையை அப்படியே விரிச்சு பிடிச்சிருந்த நிலையிலேயே அங்கனக்குள்ளே வச்சுட்டு, ஏன்னா திரும்ப போகணுமே. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா குழந்தைங்க விளையாட்டு பேச்சில் எதிர்பார்த்து காத்திருந்த, கதை சொல்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, பிரசாதத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த நிலைமை வீட்டுக்குள்ளே இருந்தவுடனே அந்த திலக்கு கேட்டவனை மறந்துட்டு கவனம் இங்கே வந்துருச்சு. இதை செஞ்சு பிடிச்சி இவங்களுக்கு கவனிச்சிருப்போம். ஐயோ அவர் அங்கே காத்துக்கிட்டு இருப்பானே, அவனும் ஒன்றும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கல, அவன் வீடு வரைக்கும் வர்றவே அங்கே அவனுக்கு அங்கே காத்திருக்கிறதுக்கு சுவாரஸ்யமான ஒரு பக்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னதுனால அங்கே அவர் வெறுமனை காத்துக்கிட்டு இருக்கல. அதனால கூட கொஞ்சம் நேரமான சரி பரவாயில்ல நம்ம இப்போ எடுத்துட்டு போவோம்னு போறதுக்குள்ள கொடையை மடக்கி வைக்க அறிவு இல்லையா? இப்படி ஓரத்தில் விரிச்சு வச்சுட்டு வந்திருக்க வாசலுக்கு நேர அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சண்டைக்கு வந்தா, புரியுதா நான் சொல்றது? வீட்டில் உள்ளவங்க ஒரு தடவை நீ அதாவது கொடையை மடக்கி ஓரத்தில் இப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்த நாமளே அப்படி விரிச்சு வச்சிருக்கிறோம்னா, இவன் தானே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவான். இவனே இப்படி வச்சிருக்கானா, என்ன விஷயம், எதுக்காக கொடையை இப்படி வச்சிருக்கிறீங்க, திரும்ப போக வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாதா? அறிவில்ல, வாசல்ல விரிச்சு வச்சிருக்க, அதை மடக்கி ஓரத்துல வச்சான அப்படின்னு சொன்னா என்ன ஆணவம்? இது உதாரணத்துக்கு சொல்றேன். ஒவ்வொரு செயலையும் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு தண்ணி குடிக்கிறதோ, தலை சீவுறதோ, துணி உடுத்துறதோ, சமைக்கிறதோ, வீடு சுத்தம் பண்றதோ, பூஜை பண்றதோ, விளக்கேற்றுறதோ, ஒரு பொழுதுபோக்கு அம்சமா டிவி பார்த்துட்டு இருக்கிறதோ, எல்லா ஒரு சந்தர்ப்பத்திலையும் குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருக்கிறதோ, அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதோ, எல்லா சந்தர்ப்பத்திலையுமே ஒருத்தர் புரிஞ்சு இந்த காரணத்துக்காக அவங்க இதை தப்பா பண்ணியிருப்பாங்க, தவறி போய் அதை செஞ்சிருப்பாங்க, இந்த மறதியினால இதை செஞ்சிருப்பாங்க, நான் மறதியினால இதை செஞ்சிருக்கேன், நான் விருப்பத்தினால இதை செஞ்சிருக்கேன், பயத்தினால இல்லை மறதியினாலேயோ அசதியினாலேயோ இதை செய்யாம விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் இந்த செயலுக்கு நாம் அதிகாரி இல்லை, இந்த நிகழ்வுக்கு நாம் அதிகாரி இல்லை, நமது குணத்துக்கு நம்ம அதிகாரி இல்லை, நம்ம விருப்பங்களுக்கு வினைக்கு நம்ம அதிகாரி இல்லை, நம்ம காலத்துக்கு நம்ம அதிகாரி இல்லை, இதெல்லாம் நம்மளை பாடாப்படுத்துது, நமக்கு பக்தி பண்றதை தவிர வேற எதுக்குமே உரிமை இல்லை அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர் சைத்தன்ய மகாபிரபு. பக்தி பண்றதை தவிர வேற எதுக்குமே உரிமை இல்லை, மற்ற எல்லா செயலுமே ஏதோ ஒரு காரண காரியங்களால நிர்பந்திக்கப்படுகிறோம். அது நமது எப்பவோ தொடங்கின முன்வினை பயனால இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல அபிப்பிராயமோ விருப்போ பாவ புண்ணியமோ நல்லது கெட்டதோ என்னுடைய சொந்த திட்டமோ யாருடைய திட்டமோ யாருடைய ஏவலோ எதுவுமே என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் பக்தி பண்றேன், பக்திக்கு மட்டும்தான் பணிகிறேன், பக்தி மட்டும்தான் என்னுடைய எஜமானி, பக்தி மட்டும்தான் எனக்கு உரியது, எனக்கு உண்மையானது, அது மட்டும்தான் எனக்கு துணை, மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு வேண அப்படின்னு உறுதியா இருந்து காட்டினா அதான் சைதன்ய மகாபிரபுக்கு அவர் வந்த அவதாரத்துக்கு நாம கொடுக்குற மரியாதை. அந்த மாதிரி பக்தி பண்றது மட்டும்தான் எனக்கு உரிமை, மற்ற செயல்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே, அதன்படிதான் நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை வளர்த்துக்கிட்டோம்னா மகாமந்திரம் சொல்றதோட மகிமை உனக்கு அது என்னன்னு புரியும். அப்போ நான் ஒரு அற்பமான ஜீவனு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு வழிகாட்டுற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது, உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்லயே இந்த மன்னரை நீங்க சந்திப்பீங்க, அதை நானும் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இப்போ தாமோதர் சொன்ன மாதிரியே மகாபிரபு எதிர்காலத்துல மன்னரை சந்திப்பார். அது சந்திக்கிற விதம் எப்படிங்கிறத இன்னும் தொடர்ந்து சைதன்ய சரிதாமிரத்துல பார்ப்போம். எப்போ வேணாலும் கேட்கலாம், இதை தொடர்ந்து கதையாகவும் முழுசும் சொல்லிடுவோம். அடுத்து மன்னரை சந்திக்கிற வரைக்கும் பார்ப்போம். ஒரு செல்வந்தனை சந்திக்க வேண்டிய அவசியம் ஒரு சன்னியாசிக்கு என்ன வந்ததுன்னு இவர் மறுப்பார். அதே செல்வந்தன் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ற அதிகாரியா இல்லாம அவருடைய தொண்டனா சேருவான். அப்பதான்
மகாபிரபு சந்திப்பார். அதை தாமோதர் பிரபு முன்னாடியே உணர்ந்திருக்கிறார். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்தர்களுடைய நடவடிக்கையும் விமர்சனம் பண்ணாம நமது பக்தியை நாம நல்வழிப்படுத்தணும்னா, யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணாம சைதன்ய மகாபிரபு எவ்வளவு பொறுமையாகவும் நேர்மையாகவும், அவருக்கு மன்னர் தான் அப்படிங்கிறது தெரியாத ஏமாளியா, அதே மன்னர் பக்தனாகவும் எளிமையாகவும் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கிறாரு. ஆனா அவர் மன்னர்னு அவருக்கு தெரியாமல்லாம் இல்லை, தெரிஞ்சதா அவர் காட்டிக்கல. ஏன்னா அவனுடைய பணிவை, அவனுடைய பக்தியை பார்த்து பக்திக்காக மட்டும்தான் உன்னை மதிக்கிறேன்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் நடந்து காட்டினார். புரியுதா? ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, ஒரு கதாபாத்திரத்துல அவரும் சேர்ந்தே நடிக்கிறாருன்னா அவர் அழுக வேண்டியதில்லை. நிஜத்துக்குமே அழுகிற சீன் தான் அது, காட்சி தான். ஆனா அவர் அழுவாரு. ஆனா அழுகிறதா நாம நடிக்கிறோம். நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே இதே மாதிரி பரிதாபத்துக்குரிய அழுகைக்கு ஆளாகுவாங்க. அந்த பரிதாபத்துக்குரிய அழுகைக்கு ஆளாகிறது அவங்களுக்கு நல்லது, அதனால நானும் சோகப்படுறேன் அப்படின்னு அந்த இயக்குனர் சேர்ந்து நடிப்பாரு. ஆனா இயக்குனருக்கு உண்மையில வலி இருக்காது. அப்படிதானே? உரிமை உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் வலிக்கும். அவன் அழுகிறத பார்த்து நம்ம அழுவோம். புரியுதா? அப்போ நாம வாழ்ற இந்த கதாபாத்திரத்துல நமக்கு எது மேலேயுமே உரிமை இல்லைன்னா நமக்கு வலியே இல்லை. எது மேலேயும் உரிமை உணர்வு, ஆளுமை குணம் இல்லைன்னா நமக்கு எந்த வலியுமே இல்லை. தரித்திரனா நடிக்கிறவன் தன்னை தரித்திரனா அவன் நம்புவான். கோடீஸ்வரன் தான் சினிமாவில் ஏழையா பிச்சைக்காரனா நடிப்பான். அது வேஷம் முடிஞ்ச உடனே எப்படி போயிடும்? அந்த வேஷத்தினால அவனுக்கு என்ன துன்பம் இருக்கும்? இருக்காதுல்ல. அது மாதிரி தான் உலக வாழ்க்கை. எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. பக்தி மட்டும்தான் எனக்கு உரியதுன்னு இருந்ததுன்னா உலக வாழ்க்கை ஒரு மலர் படுக்கை தான். பாதையெல்லாம் ரத்ன கம்பளம் விரிச்ச பாதை தான். ஆனந்தமா வாழலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாச்சாதி கௌர் பக்தவருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.